திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது ஒரு ருசிகர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வேட்புமனு படிவத்தையே மறந்துவிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. பின் எப்போது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது? வேட்புமனு தாக்கலின் போது யார் யாரெல்லாம் உடன் வந்திருந்தார்கள்? விவரங்களை. இன்று பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தினுடைய, அதாவது தேனி பாராளுமன்றத்தின் சார்பாக திமுக சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தங்க தமிழ்ச்செல்வன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனது 5000 தொண்டர்களுடன் திறந்தவெளி வாகனத்துல அமைச்சர் பெரியசாமி, அமைச்சர் மூர்த்தி மற்றும் முக்கிய பிரமுகர்களுடன் திறந்தவெளி வாகனத்துல வந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்துல வந்த உடனே இவங்க ஒரு 5 பேர் மட்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள போனாங்க. போன பின்னாடிதான் தெரிஞ்சிருக்கு இவர் வேட்புமனு அந்த படிவத்தை மறந்துட்டு வச்சுட்டு வந்தது. அதாவது தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு வந்த மனுவை அவங்க எல்லாமே எடுத்துட்டு வர மறந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு மேல அவர் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய வளாகத்துல காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப அமைச்சர்ல இருந்து எல்லாமே சீக்கிரம் அந்த வேட்புமனுவை உடனே கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப தங்க தமிழ்ச்செல்வனும் அருகில் இருந்தவங்ககிட்ட, ஏப்பா நம்ம வேட்புமனுவை மறந்துட்டு வந்துட்டீங்க, சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிறிது கோவப்பட்டாரு. கோவப்பட்டுட்டு அந்த வேட்புமனு வந்த பிறகு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஆட்சியரை சந்திச்சு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. சிறிது நேரம் அந்த வேட்புமனு தாமதமானதுனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக காரங்கெல்லாம் காத்திருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இது பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க கிட்ட சரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரலையா அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.